சுவையான தண்ணிப்பழம் ஜூஸ் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். தண்ணிப்பழத்தை வந்து ரெண்டாக வெட்டிக்கணும். இந்த சிவப்பு கலர் பழத்தை மட்டும் ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் வீட்டில் கரண்டி வச்சு கூட இந்த மாதிரி எடுக்கலாம். தண்ணிப்பழத்தை விதையை வந்து நம்ம எடுத்துடணும். இந்த தண்ணிப்பழத்தை மட்டும் ஒரு ஜூஸில் நான் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் ஜீனி வந்து இதில் வந்து நான் போட்டுக்கிறேன். இதுக்கு 140 ml பாலை வந்து இதில் ஊற்றிடுறேன். இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கணும். இதை வந்து சம பங்கு நான் இதில் ஊற்றிடுறேன். இந்த ஜூஸ் செய்கிற முன்னாடி நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே துளசி விதை வந்து ஊற போட்டிருந்தேன். அதையும் சம பங்காக ஊற்றிக்கிறேன். துளசி விதை எதுக்குன்னா உடல் குளிர்ச்சி கண்டி சேர்த்துக்கிறேன். ஜூஸ் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு.